வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் ப. ரவிக்குமார். இப்ப நாம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா மே மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். பொதுவா பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேச ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் தான் இந்த செவ்வாய் பகவான். பொதுவா இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்க வீட்டில இருந்து 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய கடக ராசியில உங்க ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் போய் நீச்சம் அடைஞ்சு உட்கார்ந்து இருக்கிறது கண்டிப்பா உங்களுக்கு இது ஒரு பாதகமான நேரம். சரிங்களா? ஏன்னா பொதுவா பாத்தீங்க அப்படின்னா நம்ம 12 ராசிகள் சொல்றோம். அந்த 12 ராசிகள்ல மேச ராசி விருச்சக ராசி இந்த ரெண்டுமே பாருங்க செவ்வாயோடைய வீடு. மங்களக்காரகன் அவருதான் உங்க வீட்டுக்கு அதிபதி செவ்வாய். பொதுவா பாத்தீங்க அப்படின்னா அந்த மங்களக்காரகன் செவ்வாய் பகவான் கடக ராசியில பொதுவா நீச்சம் அடைகிற ஒரே ஒரு இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த கடகராசியில மட்டும்தான். அப்ப அந்த கடகராசியில நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு பாத்தீங்களா? அப்ப அந்த நீச்சம் அடைஞ்சிக்கிறத ஏதாவது வேலை செய்வாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாசம் முழுவதுமே பாருங்க, அதாவது கடகராசியில தான் உங்க வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் நீச்சம் அடைஞ்சுதான் இருப்பார். அதனால பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பிகளுக்குள்ளாரையோ ஒரு அக்கா தங்கச்சிகளுக்குள்ளாரையோ தாய் தந்தைகளுக்குள்ளாரையோ ஒரு பற்று கண்டிப்பா இருக்காது. சரிங்களா? சங்கட சலுப்புகள் அதிகமா இருக்கும், மனஸ்தாபங்கள் அதிகமா இருக்கும், பண விஷயத்துல கண்டிப்பா குழப்பம் வரும். அதாவது கொடுக்கிற இடத்துல இத்தனை வருஷம் நீங்க இருந்தீங்க, உங்களுக்கு அந்த கேள்வி வரல, இப்ப கேட்கிற இடத்துல வந்துட்டீங்க. அப்ப கேட்கும் போது அந்த இடத்துல கண்டிப்பா உங்களுக்கு சங்கடங்கள் கண்டிப்பா வரும். அதனால மத்தவங்க வாங்கி கெட்ட பேர் வாங்கினா நீங்க கொடுத்து கெட்ட பேர் வாங்குற மாதிரி இந்த மாசத்துல உங்க வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் நீச்சம் அடைஞ்சதுனால கண்டிப்பா உறவுகள் நம்பி நீங்க ஒரு காரியம் செய்யற மாதிரி இருந்தா அது இந்த மே மாசம் கண்டிப்பா அது ஆகாது. அதனால ஏதாவது நம்புற மாதிரி இருந்தா அதுல ஒரு 5% பேருக்கு வேணா ஒவ்வொருத்தருக்கு சக்சஸ் ஆகலாமா தவிர 95% எப்படின்னா நம்பிக்கை துரோகன்ற மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்துக்குவாங்க. அதனால அவங்கள நம்பி நான் இடம் வாங்கிறேன், கிரையம் பண்றேன், நான் ஒரு பொருள் வாங்குறேன், எனக்கு 10 ரூபா தேவைப்படுது, நீங்க கொடுத்து உதவி பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அது கொஞ்சம் தாமதமாகும். வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு காரியத்துல இறங்குங்க, அது உங்களுக்கு தப்பு இல்லை. ஆனா கண்டிப்பா கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்பி தயவு செய்து அது நீங்க இறங்க வேண்டாம். சரிங்களா? அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது நம்ம 2ஆம் இடம் தனஸ்தான குடும்பஸ்தானத்துக்கும் 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கும் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான். பொதுவா சுக்கிர பகவான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வண்டி வாகனத்துக்கு அதிபதி. குறிப்பா சொல்லணும்னா ஒரு பெண் கிரகம், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறவரு யாருன்னா இந்த சுக்கிர பகவான் தான். அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு 100% உங்க ராசிக்கு பார்த்தோன்னா 12ஆம் இடத்துல உச்சம் அடைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா பொதுவா ஒரு கிரகம் 6, 8, 12 எனக்கு 3 இடமே பாத்தீங்கன்னா ஒரு வளர்ச்சி கொடுக்காத இடம் தான் இந்த 6, 8, 12 சொல்லுவாங்க. குறிப்பா அது 12ஆம் இடம் எடுத்துக்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், மறைவு ஸ்தானம். 12ஆம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம். கொடுக்குற மாதிரி இருக்கும், வர மாதிரி இருக்கும், ஆனா தள்ளி போயிடும். ஒரு வேலை டெம்பரவரியா செஞ்சுட்டு இருப்பீங்க, பர்மனன்ட் ஆயிருவீங்களா எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க, தாமதமாகும். சம்பள உயர்வு, ப்ரமோஷன் இந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, கொஞ்சம் தாமதமாகும். ஒரு இடத்துல 10 ரூபா கேட்டிருப்பீங்க, இந்த நாளைக்கு தரம், ஒரு வாரத்தில் தரம் சொல்லுவாங்க, கொஞ்சம் தள்ளி போகும். அதே மாதிரி மத்தில இடையில பாத்தீங்க அப்படின்னா உங்களால மத்தவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கண்டிப்பா கிடைக்கும், ஆனா உங்களால உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் கண்டிப்பா இருக்காது. அதனால பாத்தீங்க அப்படின்னா இதுல உங்களுக்கு அந்த உச்சமடைஞ்ச சுக்கிர பகவான் மனசுக்குள்ளார கேள்வி எழுப்புவாரு, ஆனா அதுக்கு பதில் கொடுக்க மாட்டார். அதாவது ஒவ்வொரு விஷயங்களும் ஆரம்பமாகும், ஆனா அது முடிவில்லாம போயிடும். அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட இந்த மே மாசம் 31ஆம் தேதி தான் சுக்கிர பகவான் கரெக்டா மேச ராசிக்கு வராரு. அப்ப கிட்டத்தட்ட அது வரைக்குமே இந்த மே மாசம் 31ஆம் தேதி வரைக்கும் அந்த 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கும் 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கும் அதிபதி உங்களுக்கு 12ஆம் இடத்துல உங்களுக்கு உச்சமா இருக்கிறதுனால கண்டிப்பா மற்றவங்களை நம்பி ஒரு காரியம் செய்யறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு பரவாயில்லை. சரிங்களா? அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தைரிய ஸ்தானத்துக்கும்
6ஆம் இடம் ரோகஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் பகவான். அந்த புதன் பகவானும் பாத்தீங்கன்னா இப்ப அதாவது மீன ராசியில 12வது வீட்டுல நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். அப்ப நீச்சம் அடைஞ்சவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மே மாசம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 7ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு நீச்சம் அடைஞ்ச கிரகமும் வேலை செய்யாது. 12ஆம் இடத்துல எப்படி வந்த கிரகம் வேலை செய்யாதோ அது போல நீச்சம் அடைஞ்ச கிரகமும் வேலை செய்யாது. அது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால பாத்தீங்க அப்படின்னா தைரிய ஸ்தானத்துக்கே அதிபதி இந்த புதன் தான். அந்த புதன் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா 7ஆம் தேதி அன்னைக்குதான் அவர் வந்து என்ன பண்றாருன்னா இன்னைக்கு மேனத்துல இருந்து மேசத்துக்கு வராரு. அப்ப மேசத்துக்கு வரக்கூடிய புதன் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சூரிய பகவான் மேச ராசியில இருந்து அந்த சூரியனோட இந்த புதன் போய் சேரும் போது அந்த புதன் ஆதித்ய யோகம் அப்படின்ற ஒரு யோகம் அந்த இடத்துல ஏற்படுது. அப்ப உங்களுக்கு எப்ப நல்லா இருக்குது, கிட்டத்தட்ட இந்த மே மாசம் 7ஆம் தேதிக்கு மேலதான் உங்களுடைய மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். நீங்க நினைக்கிற மாதிரி அந்த காரியத்தை கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்ப நீங்க எதிர்பார்த்த காரியம் உங்களுக்கு கண்டிப்பா ஓரளவுக்கு சக்சஸ் ஆகும். ஆனா அதுக்கு முன்னாடி பழமொழி சொல்ற மாதிரி தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருன்றனால ஒற்றை மண்ணதான் ஒட்டுன்ற மாதிரி பணம் எதிர்பார்த்தா தள்ளி போகும், ஒரு காரியத்தை ஆரம்பிக்கலாம்னா தள்ளி போகும், முடிகிற மாதிரி இருக்கிற காரியம் தள்ளி போகும். ஒரு அதாவதுன்றது தொழில், சம்பள உயர்வு, ப்ரமோஷன், 2வது அலுவலகத்துல நல்ல பேர், இது போல குடும்பத்துல ஒரு நல்ல பேர், இது எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் தாமதமாகும். அதனால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மே மாசம் உங்களுக்கு 7ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? தைரியஸ்தானத்துக்கு அதிபதி சூரியனோட சேரும் போது அந்த புதன் ஆதித்ய யோகம் பெறக்கூடிய காலகட்டம் கண்டிப்பா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 7ஆம் தேதியில் இருந்து 23ஆம் தேதி வரைக்கும் மே மாசம் இன்னைக்கு 23ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த சூரியனும் அந்த புதன் பகவானும் கிட்டத்தட்ட ஒரு சேர்க்கையே இருக்கிறதுனால கண்டிப்பா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இதுக்கிடையில வந்து பாத்தீங்கன்னா அந்த புதன் போய் பார்க்கும்போது 15ஆம் தேதி அன்னைக்கு இன்னைக்கு அந்த மேச ராசியில இருந்து ரிஷப ராசிக்கு போயிடுவாரு. கிட்டத்தட்ட அந்த ஒரு வாரம் 7ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் அந்த சூரியனும் புதனும் ஒரு வீட்டில இருந்து புதன் ஆதித்ய யோகம் பெறக்கூடிய காலத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சிகள், ஒரு நல்ல ஒரு பேச்சு, நல்ல ஒரு சப்போர்ட் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 7ஆம் தேதி அன்னைக்கு மேச ராசிக்கு வராரு புதன். அப்ப புதன் 7ஆம் தேதி வரும்போது 15ஆம் தேதி அன்னைக்கு மே மாசம் 15ஆம் தேதி அன்னைக்கு அந்த உடைய சூரிய பகவான் வந்து மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு போயிடுவார். அப்ப தனிச்சுதான் அங்க இடத்துல புதன் தனியா இருப்பார். அப்ப அந்த 23ஆம் தேதி வரைக்கும் புதன் அங்க இருந்துட்டு அடுத்தது என்ன பண்ணுவாருன்னா கரெக்டா மீண்டும் அந்த சூரியன் கூட போய் கரெக்டா அந்த புதன் பகவான் சேர்ந்துருவார். அப்ப மீண்டும் அந்த புதன் ஆதித்ய யோகம் ஏற்படும். சரிங்களா? அதே மாதிரி இந்த மாதம் பிறக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா சூரியனும் சந்திரனும் ஒரே வீட்டிலேயே இருந்து குரு சந்திர யோகத்தோட இந்த மாசம் பிறந்ததுனால கண்டிப்பா மேச ராசிக்காரங்களுக்கு மனசுக்குள்ளார திடீர்னு இருக்கும், இந்த மாசம் நம்ம சம்பாதிக்கணும், கடனை கட்டணும், நம்ம பிள்ளைக்கு சரியான ஸ்கூல் வந்து பார்க்கணும், அதே மாதிரி ஒரு கமிட்மெண்ட் வந்து கண்டிப்பா அது வந்து முடிக்கணும், அதே மாதிரி எடுத்து ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணணும். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மனசுக்குள்ளார நிறைய டிகிரி கொடுக்கும். டிகிரி கொடுத்து என்ன பண்றது? ஏன்னா இந்த மாசம் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா கிட்டத்தட்ட தொழிலாளர்கள் தினம் அன்னைக்கே இந்த மே மாசம் 1ஆம் தேதி பிறக்கிறதுனால கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த மே மாசம் அதாவதுன்றது 4ஆம் தேதி அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் ஆகிறதுனால கிட்டத்தட்ட மே மாசம் 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகி மே மாசம் கிட்டத்தட்ட 28ஆம் தேதி வரைக்கும் இந்த அக்னி நட்சத்திரம் இருக்கிறதுனால மேச ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை. ஒண்ணு. 2வது வந்து இப்ப ஆல்ரெடி சனி பகவான் பயிற்சி இருக்கிறார் இல்லைங்களா, மார்ச் 29ஆம் தேதி. அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கும்பத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு வரும்போது அப்ப மேச ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப விரைச்சனி ஆரம்பம் ஆயிடுச்சு. சரிங்களா? அதனால பாத்தீங்கன்னா இந்த விரைச்சனி ஆரம்பம் ஆனதுனால கொஞ்சம் கவனமா பொறுமையா ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுங்க. வாங்கி கொடுத்துட்டு அவஸ்தப்படாதீங்க. ஒரு காரியம் நான் வந்து செஞ்சுட்டு அவஸ்தப்பட வேண்டாம். எதுவுமே நின்று நிதானமா யோசிங்க. ஏன்னா உங்களுக்கு இதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2.5 வருஷத்துக்கு மேச ராசிக்காரங்களுக்கு வந்து கரெக்டா விரைச்சனி ஆரம்பமானதுனால உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க, திசா புத்தி நல்லா இருக்குதா. ஏன்னா இதுக்கு மேல உங்களுக்கு 2.5 வருஷம் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்றவர் யாருன்னா உங்க திசா புத்தி நல்லா இருந்தா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்.
கிரக பலன்கள் நல்லா இருந்தா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல நான் சொன்ன மாதிரி உங்க வீட்டுக்கு அதிபதி போய் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு, புதன் பகவானும் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு, அதே மாதிரி சுக்கிர பகவானும் உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மே மாசம் 14ஆம் தேதி குரு பயிற்சி அடைஞ்சு அவர் 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு போகக்கூடிய ஒரு காலம் நல்லா இருக்கும். குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ராகு கேது பயிற்சி விரைய ராகுவா இருக்கிறவரு லாப ராகுவா போறதுனால உங்களுக்கு குரு பயிற்சி நல்லா இருக்குது, சனி பயிற்சி நல்லா இருக்குது. இதுக்கு மேல உங்களுடைய வாழ்வாதாரம் கண்டிப்பா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அதாவதுன்றது வந்து என்னன்னா உங்களுடைய சுய ஜாதகம் நல்லா இருக்குதா அது மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஜாதகத்தை சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதாவது இருந்தா கால் பண்ணுங்க, உங்களுக்கு நான் ஒரு பதில் கொடுக்குறேன். நீங்க எந்த கோயிலுக்கு போனா நல்லா இருக்கும், ஏன்னா இது வரைக்கும் எப்படியே இருந்தீங்க, இப்போ உங்களுக்கு 7 எல்லாரும் விரைச்சனி ஆக இருக்குது இல்லைங்களா? அதனால எந்த கோயிலுக்கு போனா நல்லா இருக்கும், எப்படி இருந்தா நல்லா இருக்குன்றதை நீங்க பாருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பலன்களை நான் சொல்றேன். சரிங்களா?